மாயாவ அர்ச்சனா போட்டு பொல பொலன்னு பொளக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அர்ச்சனாவையும் வீட்ல இருக்க எல்லாரும் ஒரு பாயிண்ட்ட வச்சு டார்கெட் பண்றாங்க. அதுவுமே கிளியரா தெரியுது. 3வது ப்ரோமோ வந்திருக்கு. அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அர்ச்சனா எதுக்காக அழுதாங்க அப்படிங்கறத அன்சீன் வீடியோ மாதிரி பாத்திரலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்றீங்க. அது ரொம்ப முக்கியம். இப்ப சம்பவத்துக்குள்ள போலாம். 3வது ப்ரோமோ வந்துருச்சு. அர்ச்சனா வந்து நாமினேஷனுக்கு சொன்னாங்க இல்லையா ஒரு ரீசன். அத வச்சுக்கிட்டு மாயா இந்த இடத்துல பொளந்து கட்டுறாங்க. அர்ச்சனா நாமினேட் பண்ணும்போது நான் மாயாவை நாமினேட் பண்றேன்ப்பா. நேத்து ஒருத்தன் வீட்டை விட்டு வெளில போறான். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவ்வளவு ஹேட்ரட் இந்த பொண்ணு காமிக்குது. இதெல்லாம் வீட்டுக்குள்ளவே இருக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்ணிட்டாங்க போல. அவ்வளவுதான் மாயா புடிச்சுக்கிட்டாங்க. வா நீ எப்படி அப்படி சொல்லலாம்? நீ அவனை அடிச்சப்பலாம் நான் தான் அவனை காப்பாத்தி இருக்கேன். திடீர்னு அவன் அப்படி பண்ணா எனக்கு அப்படிதான் இருக்கும். என்னுடைய இதை நான் அப்படிதான் காமிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அதை பார்த்துட்டு நீங்க எல்லாம் வந்து எனக்கு மனிதாபிமானம் இல்லை, ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்றான் அப்படின்லாம் நீங்க சொல்லவே கூடாது. நீ எப்படி அதெல்லாம் சொல்லலாம்? என்கிட்ட இருக்க ஹர்ட் நான் இப்படிதான் காமிப்பேன். அதனால நீங்க இப்படி சொல்றதை என்னால ஒத்துக்க முடியாது. நான் எப்படி பிஹேவ் பண்ண அப்படிங்கறத நீ எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி மாயா நல்லா வக்கனையா பேசுறாங்க. சீரியஸா சொல்றேன், மாயாக்கு வாய் மட்டும்தான். பிக் பாஸ் டீமும் சரி, நம்ம ஹோஸ்டும் சரி, இவங்க சப்போர்ட் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், மாயா இத்தனை நாள் இந்த கேமுக்குள்ள இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப கூட ஒரு போல் கண்டக்ட் பண்ணோம். இந்த வாரம் எவிக்ட் ஆகிறதுக்கு யாருக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. மாயாக்கு தான் எக்கச்சக்க பேர் ஓட்டு போடுறாங்க. அவங்க வெளில தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதோட ஹைலைட் என்ன தெரியுமா? நாமினேட் ஆயிட்டாங்க இல்லையா மாயா, அந்த 6 பேர்ல ரொம்ப மோசமான ஓட்டிங் வாங்குறது மாயாவும் ரவீனாவும் தான். கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்காங்க. அதாவது லாஸ்ட் 2 இடத்துல மாயாக்கு 3800 ஓட்டு, ரவீனாக்கு 3400 ஓட்டு. இவங்க தான் லாஸ்ட்ல இருக்காங்க. இன்ஃபேக்ட் நிக்சனே இவங்களோட அதிகமா இருக்காரு அப்படின்னா மாயா மேல மக்கள் எந்த அளவுக்கு கடுப்புல இருக்காரு அப்படின்னு யோசிச்சு பாத்துக்காங்களேன். இவ்வளவு இருந்து அவங்க இந்த கேமுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா அதுக்கு 2 ரீசன் தான். ஒன்னு நாமினேஷனுக்கே வரல, இன்னொன்னு ஷோ நடத்துறவங்களே அவங்களுக்கு லெஸ்ஸா சப்போர்ட் பண்றாங்க. அது எல்லாருக்குமே அப்கோர்ஸ் கிளியராவே தெரியுது. அதனால மாயா ஈஸியாவே எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு உள்ள பேசுறாங்க பாத்தீங்களா ஒரு பேச்சு வேற லெவல். சோ இதுக்கப்புறம் இந்த சண்டை எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப லைவ்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது அர்ச்சனாவை இந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து அழ வச்சிட்டாங்க. ஆக்சுவலி அர்ச்சனா வந்து வீட்டுல வேலை செய்யறது இல்ல, அது உண்மைதான். அதை இந்த இடத்துல எல்லாரும் சுட்டி காமிச்சாங்க போல. அதை அர்ச்சனாவுமே ஏத்துக்கிறாங்க. அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லல. நாமளுமே அதான் சொல்றோம். அர்ச்சனா வீட்டுல வேலை செய்யறது இல்ல, அது உண்மைதான். நிறைய இடத்துல ஈஸியாவே அந்த இடத்துல தப்பிச்சுட்டு போயிடுறாங்க. அதுவுமே எல்லாருக்கும் தெரியுது. அது தப்பு தான். ஆனா இந்த இடத்துல விசித்ரா ஒரு பாயிண்ட் அழகா உள்ள போட்டாங்க பாத்தீங்களா, அது வேற லெவல். அர்ச்சனா உன் தங்கச்சி வந்தப்ப கூட நீ சரியா நடந்துக்கல. அவளும் வேலை வாங்குற, கப் எடுத்து போய் வை, அதை எடுத்து போய் வை அப்படின்ட்டு. அதை தான் இந்த இடத்துல எல்லாரும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்க. நீ எல்லாரையும் வேலை வாங்குற அப்படின்ட்டு சொல்ல அர்ச்சனா கிளியரா சொல்லுது. மேம் நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன். என் தங்கச்சி கிட்ட நான் அப்படிதான் என் பாசத்தை காமிப்பேன். நான் ஒன்னும் உங்களை மாதிரிலாம் ஒட்டி உறவாடி அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். சோ அதுதான் என்னுடைய பழக்கம். மேபி அதை நான் இங்க பண்ணதுனால என்ன இவங்க டார்கெட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நான் ஏத்துக்கிறேன். நான் வேணா இங்க மாத்திக்கிறேன். ஆனா என் தங்கச்சி கிட்ட என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. நான் வீட்டுல இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, நீ இப்படி இருந்த அப்படின்னா உன் தங்கச்சி ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு வார்த்தை விட அர்ச்சனாக்கு இது காண்டாயிடுச்சு. இவங்க ஆக்சுவலா செம டென்ஷன் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அழவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ விசித்ரா விடல. இல்ல நீ உன்னோட பழக்க வழக்கத்தை மாத்திக்கணும். நீ தான் வீட்டுல உன்னோட தங்கச்சிக்கு எல்லா வேலையும் செய்யணும். அது மட்டும் இல்லாம நீ இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, அனுசரிச்சு நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேம்ல இந்த வீட்டுல எல்லாரையும் வேலை வாங்க கூடாது அப்படின்னு சொல்றது அது ரைட். அதுல தப்பே கிடையாது. அதை சொன்னாங்க அப்படின்னா விசித்ரா குட். பட் அவங்க அதை சொல்லாம வீட்டுக்கு போயிட்டு உன் தங்கச்சி கிட்ட கூட நீ அப்படிலாம் நடந்துக்க கூடாது, அது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்றாங்க பாத்தியா. அதாவது அர்ச்சனா வந்து கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி ரிஜிஸ்டர் பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பு. அதனாலதான் இந்த இடத்துல அர்ச்சனா காண்டாகி அழறாங்க. கடைசியில ஒத்துக்கிட்டாங்க. சரி ஓகே என்னமோ சொல்லிட்டு போங்க, நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த வீட்டுல அர்ச்சனா சரியா வேலை செய்யறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது ஒண்ணுதான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ். அதை அவங்க ரெக்டிஃபை பண்ணல அப்படின்னா அதை வச்சுதான் இதுக்கு மேல அவங்க டார்கெட்டே பண்ணுவாங்க. அது கிளியராவே புரியுது. இன்னைக்கு காலையில இருந்து அதான் நடக்குது. சோ அது மட்டும் இல்லாம மாயாவை வேற இப்ப இவங்க நாமினேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கல. ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கிளியரா புரிஞ்சிடும். சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம மாயா இந்த வாரமாவது எவிக்ட் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் வீடியோ பார்த்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படியே போற போக்குல ஒரு லைக் போட்டு போனீங்க அப்படின்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். சோ நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.